பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்கச் செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இது சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்தல்கள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியாய் பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளிலும் கூட உங்களை சந்திப்பது அதிக சந்தோஷம், அதிக மகிழ்ச்சி. இந்த வாரம் சனிக்கிழமை கர்த்தருக்கு சித்தமானால் மார்த்தாண்டம் வெட்டுமணி ஜங்ஷன் அந்த பாலத்துக்கு கீழாக இருக்கிறது. OMC ஹால் என்று சொல்லுவார்கள். உள்ளே வந்து கொஞ்சம் நடந்து மேலே ஏறி வந்து ரைட் சைடில் மேலே ஏறினீங்கன்னா அடியார் உங்களுக்காக காலை 10 மணிக்கு காத்திருப்பேன். கூட்டத்தின் இறுதியிலே உங்கள் யாவருக்கும் அடியார் தனித்தனியாக நான் ஜெபிப்பேன். இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். நிறைய பேர் இந்த பக்கத்தில் இயேசப்பா பிள்ளைங்க இருக்கிறீங்க, விரைவாக வாருங்கள். கூட்டத்தின் இறுதியிலே உங்கள் அனைவருக்கும் மிக சிறப்பான விருந்து உண்டு என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, பிரியத்துக்குரியவர்களே, கிறிஸ்துமஸ் காலங்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. பண்டிகை காலத்தில் தரித்திரரை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று வார்த்தை சொல்லுகிறது. வருடந்தோறும் நாம் நாசரேத் விடுதலை நாள் கூட்டத்தில் கிறிஸ்துமஸ் மாதத்தில் எல்லா ஏழை ஜனங்களுக்கும் நாம் இலவசமாக ட்ரெஸ்ஸஸ் எடுத்து கொடுப்போம். 1000 பெண்களுக்கு சேலைகள், 500 ஆண்களுக்கு பேண்ட் ஷர்ட் வாங்கி கொடுக்குறோம். விரும்பினால் உங்கள் குடும்பத்தின் சார்பாக எத்தனை நாள் நீ வாங்கி கொடுக்கலாம். அதே மாதிரி ஆட்டுக்கடாக்களை நீங்கள் வளர்ப்பீர்கள் என்றால் கிறிஸ்துமஸ் விருந்திற்காக நீங்கள் பரிசளிக்கலாம். அது அங்கே இருக்கிற ஏழை மக்களுக்கு விருந்தளிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது ஊழியத்திற்குள்ளாய் மாளிகைக்குள்ளாய் கட்டப்பட்டிருக்கிற அடைக்கலான் குருவி எனப்பட்ட இந்த ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தை மறவாதிருங்கள். பாவம் ஏழை ஜனங்கள் அங்கே இருக்கிறாங்க. அவர்களுக்கு தினந்தோறும் நல்ல நல்ல ஊழியக்காரர்களை அழைத்து கொண்டு வந்து நாம் கூட்டங்களை நடத்துகிறோம். எனவே நீங்கள் விரும்பினால் இந்த ஆவிக்குரிய முதியோர் நீங்கள் தேர்வு செய்யலாம். அவர்களுக்கு 3 வேளையும் மிக சிறப்பான உணவுகளையும் நாம் வழங்கி வருகிறோம் என்பதையும் நான் தெரிவிக்க ஆசைப்படுகிறேன். இதுக்குரியவர்களே, நமது ஊழியத்தில் நிறைய குடும்பத்தார் இருக்காங்க. ஒரு சில குடும்பங்களில் திருமணமாகி துரதிர்ஷ்டவசமாக அவைகள் உடைந்து போய்விட்டன. சட்டப்பூர்வமாக இவர்கள் பிரிந்து விட்டார்கள். அவர்களுக்கு நல்ல புதிய வாழ்க்கையை நாம் அமைத்து கொடுக்க ஆசைப்படுகிறோம். இது எதுவும் மேட்ரிமோனி கிடையாது. ஆனால் உதவி செய்ய வேண்டுங்கிற நல்ல எண்ணத்தில் நாம் இதை அறிவிக்கிறோம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு நல்ல வாலிப மகள் இருக்கிறாங்க. 27 வயது ஆகிறது. ஆர்கிடெக்ட் படிச்சுட்டு நல்ல வேலை செய்கிறாங்க, நல்ல சம்பளம்.
அதே போலவே படித்து வேலை செய்கிற நல்ல ஜெபிக்கிற மணமகன் தேவை. இன்னொரு 2வதாக அதே கன்னியாகுமரி மாவட்டத்தில் அன்பு தம்பி 37 வயதாகிறது, நல்ல குடும்பம். அவர் அக்கா ஒரு பெரிய கம்பெனி வச்சுருக்காங்க, அதில் மேனேஜராக இருக்கிறாரு. நல்ல குடும்பத்துக்கு ஏற்ற ஒரு மணமகள், ஜெபிக்கிற மணமகள் தேவை. அதே போலவே திருச்சியில் இருக்கிறாங்க, எண்ணெய் கடை வச்சுருக்கிறாங்க, நல்ல ஜெபிக்கிற குடும்பத்தார், மேன் மக்கள். அவருடைய மகனுக்கு இப்பொழுது 30 வயதாகிறது, நல்லா படிச்சிருக்கிறாங்க. அந்த குடும்பத்துக்கு ஏற்ற ஜெபிக்கிற நல்ல குணசாலியான ஒரு மணமகள் தேவை. பிரியத்துக்குரியவர்களே, 2 ராஜாக்கள் 6:5. அவன், ஐயோ என் ஆண்டவரே, இது இரவலாக வாங்கப்பட்டதே என்று கூவினான். உங்களுக்கு தெரியும், கோடாரியை வச்சு வெட்டிகிட்டு இருக்கும்போது ஆற்றுக்குள்ளே அந்த கோடாரி கீழே விழுந்துருது, தண்ணியில் பெய்யுறது. உடனே அவன் கதறான், இரவலாக வாங்கப்பட்டதே. என்னுடைய கேள்வி என்னவென்றால், எதற்கு இரவல் வாங்க வேண்டும்? எதற்கு இன்னொருடைய பொருளை நாம் பெற்றுக்கொண்டு வெட்ட வேண்டும், தொலைந்தால் கதற வேண்டும்? இன்றைக்கி இரவல் வாங்குவதை எத்தனையோ வாலிபர்கள் வழக்கமாக வச்சுருக்குறாங்க. டே, 1 ரவுண்டு கொடுறா, புது பைக்கு வாங்கியிருக்கடா, நான் 1 ரவுண்டு அடிச்சுட்டு வந்துடுறேன்டா. அழகாக இருக்குது இந்த சுடிதார், அழகாக இருக்குது இந்த செயின், எனக்கு தான், நான் ஒரு நாள் நான் போட்டுட்டு வந்துடுறேன், சர்ச்சுக்கு மட்டும் போயிட்டு வந்துடுறேன். எத்தனையோ பேர்கள் பிறரிடத்தில் அப்படியாக இரவல் வாங்குவதை பார்க்கிறோம். அது மிகப்பெரிய தவறு என்பது தெரியவில்லை. உங்களை சமாதானம் கெட்டு போய்விடும். உங்களை ரொம்ப சீப்பாக நினைப்பாங்க. ஒருபொழுதும் அப்படி வாங்காதீங்க. வாங்கினா அவங்க சமாதானம் கெட்டு போய்விடும். பிரியத்துக்குரிய இயேசுவிடம் கேளுங்க, எனக்கு இதெல்லாம் தாருங்கப்பான்னு அப்பாட்ட கேளுங்க, அவர் தருவார். அப்பொழுது கௌரவமான ஒரு வாழ்க்கையை வாழலாம். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளிலும் கூட நம்முடைய பிரயோஜனத்திற்காக மார்க்கு 6வது அதிகாரம் 35வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். வெகு நேரம் சென்ற பின்பு அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்தரமான இடம், வெகு நேரம் ஆயிற்று, புசிக்கிறதுக்கும் இவரிடத்தில் ஒன்றும் இல்லை. ஆகையால் இவர்கள் சுற்றியிருக்கிற கிராமங்களுக்கும் ஊர்களுக்கும் போய் தங்களுக்காக அப்பங்களை வாங்கி கொள்ளும்படி இவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். சீசர்கள் அங்கே இருக்கிறாங்க, ஆண்டவர் இருக்கிறாங்க, நல்ல ஊழியம் செய்கிறாங்க, மக்களும் ஆர்வமாக கேட்குறாங்க. அந்த காலத்திலே காலையிலேருந்து சாயற வரைக்கும் ஆண்டவர் பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு. எப்படி தான் முடிஞ்சது நமக்கு தெரியல. ஆண்டவருக்கு அவ்வளோ வல்லமை இருந்திருக்குது, அவ்வளோ பலன் இருந்திருக்குது. அதனால காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பிரசங்கம் பண்ணியிருக்கிறாங்க. 5000 பேருக்கு மேலே இருந்திருக்காங்கன்னா எவ்வளோ சத்தமாக ஆண்டவர் பேசியிருப்பாங்க. நமக்கெல்லாம் அது கற்பனைக்கு எண்ணி பார்க்க முடியாத ஒரு காரியமாக இருக்கிறது. ஒரு பக்கம் ஆண்டவருடைய வல்லமை, இன்னொரு பக்கம் ஜனங்களுடைய பொறுமை, வாஞ்சை, கடவுளுடைய சத்தத்தை கேட்கிற பொழுது அவர்களுக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி என்று அந்த இடம் ஒரு பரலோகத்தை போல இருந்தது என்று சொல்லி நான் காண்கிறோம். இந்த நாளில் ஒரு பக்கம் ஆண்டவரை போல நல்ல வல்லமை படைத்த ஊழியக்காரர்கள் தேவை, பொறுமையாய் ஆண்டுடைய வார்த்தையை தினந்தோறும் பிரசங்கிக்கிற ஊழியக்காரர்கள் தேவை, மணிக்கணக்காக பேச வல்லமை படைத்தவர்கள் தேவை. ஆண்டுடைய ஊழியத்தை செய்ய நல்ல சரீரத்தில் நல்ல பலன் நமக்கு தேவை. ஓடி ஆடி உழைப்பதற்கு பலன் தேவை. அதனால தான் எல்லா ஊழியத்திலையும் வாலண்டியர்ஸ், நிறைய யங்ஸ்டர்ஸ் இருப்பதை பார்க்கிறோம். சபை வளர வேண்டும் என்றால், ஊழியம் வளர வேண்டும் என்றால் வேகமாய் ஓடுகிற கால்கள் தேவை என்பதை நாம் மறக்கவே கூடாது. ஒரு பக்கம் ஆண்டவரின் சார்பாக ஊழியத்தை செய்கிற பிள்ளைகள், இன்னொரு பக்கம் ஊழியத்தில் வந்து பங்கேற்கிற அநேக தேவனுடைய பிள்ளைகள் தேவை. ஆண்டவரோட பாதத்தில் வந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இவங்க அமர்ந்திருந்தது போல் டிவியில் நம்ம இப்போ நிகழ்ச்சி வரும்பொழுதுக்கு முன்பாக அமர்ந்திருக்கிற பிள்ளைகள், நாம் கூட்டங்களை நடத்துகிற பொழுது அங்கே வந்து திரளாய் கூடுகிற பிள்ளைகளும் தேவை. வாஞ்சை ஒன்றுதான், ஆவிக்குரிய வாஞ்சை ஒன்றுதான் மணிக்கணக்காக பைபிளை வாசிப்பதற்கு நமக்கு உதவி செய்யும், எரிபொருளாக இருக்கும். கார் வச்சுருக்கிறீங்க, இல்லைன்னா பைக் வச்சுருக்கிறீங்கன்னா ஃபியூவல் தேவையில்லை, பெட்ரோல் டீசல் போடணும்ல, போட்ட பிறகு தானே வண்டி போகும். நம்மெல்லாம் ஊழியத்துக்கு எங்கெல்லாமோ போகிறோம். எனக்கு அந்த முள்ளு கீழே போக போக ஃபியூவில் ரெட்டில் வந்து உழவுல கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் பெட்ரோல் டீசல் போட்ட உடனே முள் மேலே போனால் சந்தோஷமாக இருக்கும். அந்த கீழே வந்துட்டுனாலே கவலையாக இருக்கும். ஐயோ போடணுமே, 2000 ரூபாய்க்கு போடணுமே, 3000 ரூபாய்க்கு போடணுமே. எது எப்படி இருந்தாலும், ரேட்டு எவ்வளோ கூட்டினாலும் அதை ஃபியூவல் போட்டால் தான் வண்டி ஓடும். அதே மாதிரி நம்முடைய உடம்புல பலன் இருந்தால் தான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய முடியும். அதுக்காகவே ஆண்டவர் எனக்கு பலன் தரணும், உங்களுக்கு பலன் தரணும், ஊழியம் செய்கிறதுக்காகவே ஆண்டவர் நமக்கு பலன் தரணும். பிரியத்துக்குரியவர்களே, ஆண்டவருடைய பிள்ளைகளும் கூட ஊழியக்காரர்களை உற்சாகப்படுத்தவன் நிறைய பேர் இருந்தால் தான் செய்தி கொடுப்பதற்கு நல்லா இருக்கும்.
ஒரு கூட்டம் நடத்துகிறாங்க, ஒரு பாஸ்டர் ஊரில் நடத்துகிறாங்க அப்படின்னா எவ்வளோ செலவு பண்ணி நடத்துகிறாங்க இல்லையா? எவ்வளோ லைட்டு கட்டணும், எவ்வளோ இடம் வாங்கணும், இடத்த அரேஞ்ச் பண்ணணும், சேர்ஸ் போடணும், டேஸ்ட் ஆடியோ வைக்கணும், வீடியோ வைக்கணும், லைவ் டெலிகாஸ்ட் வைக்கணும், பாடுறதுக்கு, ஒர்ஷிப் பண்ணுறதுக்கு, மியூசிக் போடுறதுக்கு ஒரு பெரிய டீம் எவ்வளோ செலவு பண்ணுறாங்க. அப்போ நம்ம நிறைய பேர் அதில் பங்கு பெற்றால் தான் அவங்களுக்கு உற்சாகமாக இருக்கும். சரி, பாஸ்டர் கூட்டம் நடத்துகிற சத்தம் வீட்டில் கேட்குது, வீட்டிலே இருப்போம் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. நான் ஏன் போகணும், கடவுள் என் கூட தான் இருக்காரு, நான் வீட்டிலே இருந்து ஜோம் நிற்கிறேன் அப்படி நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம பகுதியில் நடக்கிற கூட்டங்களில் போய் நம்ம பங்கேற்கணும். அது பாஸ்டர்ஸை உற்சாகப்படுத்தணும். நம்ம சபையோ எந்த சபையோ அவங்களை உற்சாகப்படுத்தணும். அது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, பிரியத்துக்குரியவர்களே, நான் சின்ன வயசில் 11வது படிக்கும்போது தான் முதலாய் கடவுளை தேட வேண்டும்ங்கிற எண்ணம் எனக்கு ஏற்பட்டது. அந்த நேரத்தில் 11, 12 நான் யூஜி ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் 5 வருடங்கள் கல்லூரி படிப்பு முடிக்கிற ஆசிரியத்தில் முடிக்கிற வரைக்கும் எங்கே கூட்டங்கள் நடந்தாலும் இந்த மக்கள் போய் உட்கார்ந்துருந்தது போல நானும் உட்கார்ந்துருப்பேன். அந்த செய்திகளை ஆர்வமாய் கேட்பேன். அந்த நாட்களில் நான் கேட்ட செய்திகள் இன்றைக்கும் எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் இன்றைக்கு என்னை ஒரு ஊழியக்காரனாக, ஒரு பிரசங்கியாராய் மாற்றினாரோ என்று எனக்கு தெரியவில்லை. அந்த செய்திகள் வீணாகவே போல, நான் அந்த கூட்டங்களில் பங்கேற்றது வீணாகவே போகலன்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியும். நீங்கள் ஒவ்வொரு கூட்டத்திலும் பங்கு பெறுவீர்கள் என்றால், ஒவ்வொரு ஞாயிறும் ஒரு ஆராதனையில் பங்கு பெறுவீர்கள் என்றால், சனிக்கிழமை நம்முடைய கூட்டத்தில் வந்து பங்கேற்பீர்கள் என்றால், இந்த செய்திகளை இப்போ நான் 20 தூரம் கொடுக்குறோம், காலையிலே கொடுக்குறோம் அப்படின்னா அதை நீங்கள் டிவி முன்னால் வந்து கேட்பீங்கன்னா அது உங்களுக்கு வீணாக போகாது, பிரயோஜனம் இல்லாமல் போகவே போகாது. இட் வில் மேக் எ டிஃப்ரென்ஸ் இன் யுவர் லைஃப். இட் வில் மேக் எ டிஃப்ரென்ஸ் இன் யுவர் பிஸ்னஸ், இன் யுவர் சில்ட்ரன்ஸ் லைஃப். இட் வில் மேக் எ வெரி பிக் டிஃப்ரென்ஸ் இன் யுவர் ஃபினான்ஸ், யுவர் ஃபேமிலி, இன் யுவர் ஆல் டீட்ஸ். என்ன முயற்சி எடுத்தாலும் இந்த மாதிரி கர்த்தருக்குன்னு சொல்லி அவருடைய ஆலயத்தில் போய் கிடங்க, அவருடைய பாதத்தில் மரியாள் நாள் முழுவதும் காத்திருந்து அவருடைய வார்த்தையை கேட்டாள். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். God appreciated Mary because she listened very patiently, sitting at the feet of our God very patiently. நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் பொறுமையாய் ஆண்டுடைய பாதத்தில் அமர்ந்திருப்பதும், கூட்டங்களில் பங்கேற்பதும், இதுபோல் ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்பதும் அது மிகவும் நல்லது. நான் நம்ம ஊழியத்தில் இருக்கிற வாலண்டியர்ஸ்லாம் சொல்லுவேன், தம்பி தங்கச்சி, நீங்கள் இந்த ஊழியத்தில் வந்து பக்கத்தில் இருந்து எப்படி நடக்குது, நீங்கள் வந்து ஒரு பக்கம் ஊழியம் செய்கிறீங்க, கீழே விழுந்தால் தூக்கி விடுறீங்க, மக்களை வர சரியான லைனில் விடுறீங்க, ஓடி ஓடி போய் உழைக்கிறீங்க. இது பக்கத்தில் இருந்து பார்க்கும் பொழுது உங்களை ஆண்டவர் பயிற்சித்து கொண்டிருக்கிறார். வருங்காலத்தில் நீங்களும் பெரிய ஒரு ஊழியக்காரராய் மாறுவதற்கு இது பிரயோஜனமாக இருக்குன்னு சொல்லுவேன். நாம் அதை மறந்துவிடக்கூடாது. ஊழியங்களை உற்சாகப்படுத்துங்கள், ஊழியக்காரர்களை உற்சாகப்படுத்துங்க. வாலிபர்கள்லாம் ஜெபிக்கிறான்னா அவங்கள உற்சாகப்படுத்துங்க. ஆண்டுடைய பாதத்தில் காத்திருப்பதை தேர்வு செய்யுங்க. ஊர் சுற்றி பார்க்க போகலாம், பிள்ளைகளை எங்கேயும் கூட்டு போகலாம், ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட் நமக்கு தேவை, ஹோட்டல் போய் சாப்பிட்டு வரலாம். அதோடு கூட ஆண்டுடைய பாதத்தில் காத்திருக்கணும். சர்ச்சுக்கு போகணும், கன்வென்ஷன் நடந்தால் போய் உட்கார்ந்துருக்கணும். இந்த மாதிரி எண்ணங்களை எல்லாம் நாம் வளர்த்துக்கொள்வோம். பார்த்துங்களா, இப்படி காத்திருந்த உடனே அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்படுது, அவங்க பாவம் இல்லையா, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் இல்லையா, தூரமாக இடமா இருக்குது, ஊருக்கு வெளியே இருக்குது, ஹோட்டல்களில் போய் ஏதாவது வாங்கி அவங்க சாப்பிடட்டும். அந்த காரியம் அங்கே சிந்திக்கப்படுகிறது, பேசப்படுகிறது. There is a discussion about giving them food or sending them home so that they will go and buy. அப்படி சொல்லி பார்க்கணும். தேவ சமூகத்தில் காத்திருந்த உடனே அங்கே ஒரு பேச்சு பொருள் உண்டாகிறது, இவர்களுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும் என்பது. நம்முடைய ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது பரமபிதா நம்மை பிழைப்பூட்ட விரும்புகிறார், நமக்கு உணவு கொடுக்க விரும்புகிறார், நம்மை படிக்க வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார், நமக்கு நல்ல ட்ரெஸ்ஸஸ் எடுத்து கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார், நமக்கு சொந்தமாய் ஒரு பாதுகாப்பான வீடு வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சிந்திக்க ஆரம்பிக்கின்றார், பேச ஆரம்பிக்கப்படுகிறது. தூதர்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த பையன் நல்லா ஜெபிக்கிறான், கூட்டங்களில் பயபக்தியாக வந்து உட்கார்ந்துருக்கிறான், பைபிள் வாசிக்கிறான், இவனுக்கு ஏதாவது செய்யணும். இதுதான் மிகப்பெரிய ஒரு ரகசியம். என்றைக்கு நாம் போய் கன்வென்ஷன் கூட்டத்தில் போய் ரொம்ப நேரம் உட்காந்துட்டு வரோமோ, சர்ச்சில் போய் உட்காந்துட்டு வரோமோ, சில ஆராதனை ஆயிரக்கணக்கான மக்கள் பயபக்தியாக பங்கேற்கிறாங்க. உடனே ஆண்டவர் சொல்கிறார், இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். ஊழியக்காரர் சொல்கிறாங்க, ஆண்டவரை இவங்களை ஆசீர்வதிக்கணும். ஒரு பக்கம் ஆண்டவர் சொல்கிறார், இன்னொரு பக்கம் ஊழியக்காரங்க சொல்கிறாங்க, இத்தனை பேர் சபைக்கு வராங்க, கூட்டத்தில் பங்கேற்கிறாங்க, ஏதாவது செய்யுங்கப்பா, இவங்களுக்கு எப்படியாவது ஏதாவது நன்மையை கொடுங்கப்பா. வீட்டில் இருந்தால் அப்படி நமக்காக யாராவது ஜெபிப்பார்களா? நம்ம வேற எங்கேயாவது போயிட்டு எங்களாமோ இன்றைக்கி நிறைய பேர் டூருக்கெலாம் போயிட்டு வராங்க, யாராவது நமக்காக ஜெபம் பண்ணுவாங்களா?
குற்றாலத்தில் போய் குளிச்சுட்டு வரோம், நல்லது. இயற்கை தண்ணி நம்ம மேலே படுது, நல்லது. ஆனால் அங்கே போனால் நமக்காக யாராவது ஜெபிப்பாங்களா? ஒரு நாள் முழுக்க போகணும், ட்ராவல் பண்ணணும், கையிலேருந்து பணம் கொடுக்கணும், சாப்பாடு வாங்கணும். ஆனால் அங்கே போய் நமக்கு ஏதோ ஒரு ஆசீர்வாதம் நமக்கு உண்டா? கிடைக்காது. யாராவது அங்கே போய் நமக்கு ஜெபிப்பாங்களா? ஜெபிக்க மாட்டாங்க. ஆனால் சபைக்கு ஒரு 2-3 மணி நேரம் போயிட்டு வந்த பாஸ்ட் நமக்காக ஜெபம் பண்ணுவாங்க. நம்ம ஊழியத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா நான் உங்களுக்காக ஜெபிப்பேன். ஆண்டவரே, சிஸ்டர் வாராங்க, பிரதர் வாராங்க, ஐயா வாராங்க, அம்மா வாராங்க, தம்பி தங்கச்சி வாராங்க, நீங்கள் ஆசீர்வதிக்கணும், வேலையை கொடுக்கணும், உங்களுக்கு நல்ல காரியம் நடக்கணும், உங்களுக்காக நான் ஜெபிப்பேன் அல்லவா? இதுதான் ரகசியம். நமக்காக அவர்கள் ஜெபிப்பார்கள். நம்ம போய் உட்கார்ந்தோடனே நம்மளை பார்த்துட்டு நமக்காக ஜெபிப்பாங்க, நம்மளை மறக்காமல் இருப்பாங்க. இல்லை நம்மளுக்கு தெரியட்ட கூட பரவாயில்ல, பாஸ்டருக்கு நம்ம தெரியட்ட கூட பரவாயில்ல. ஆண்டவரே, வந்து இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதின்னு ஜெபிக்கும் பொழுது அது நம்ம பேரே பாஸ்டருக்கு தெரியட்டா கூட, நம்மளை யாருன்னே தெரியட்டா கூட அந்த ஆசீர்வாதம் நம்ம மீதும் வந்து விழும் என்பதை நாம் மறந்து போகவே கூடாது. பிரியத்துக்குரியவர்களே, நமக்கு சபை அவசியம், நமக்கு ஊழியம் அவசியம், நமக்கு ஐக்கியம் அவசியம். சிம்சோனுக்கும் கூட ஒரு ஐக்கியம் அவசியமாக இருந்தது. அவர் வெரி அன்ஃபார்ச்சுனேட்லி ஹி டிடன்ட் ஹேவ் எனி ஃபெலோஷிப். அவர் கூட இருக்கிறதுக்கு யாருமே சிம்சோன் வச்சுக்கல. ஒரு வேளை அது தவறுன்னு சொல்லி நினைக்கிறேன். ஏசப்பா தான் கூட 12 சீசர்களை வைத்திருந்தாரே. எலியா தன்னோடு கூட எலிசாவை வைத்திருந்தாரே. எலிசா தான் கூட ஏயாசியை வைத்திருந்தாரே. நாமும் நம்மோடு கூட ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்தி கொள்வோம், சேர்ந்து கூட்டங்களுக்கு போவோம், ஜெபம் பண்ணுவோம், ஊழியங்களை செய்வோம். அது மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வரும் என்பதை மறந்து போகக்கூடாது. நமக்காக ஜெபிப்பாங்க, நமக்காக யாராவது ஜெபிக்கிறாங்கன்னா அதை விட பெரிய ஆசீர்வாதம் எதுவுமே கிடையாதுங்க. ஒரு பாஸ்டர் ஜெபம் பண்ணுறாரு, எல்லாருக்கும் ஜெபம் பண்ணுறாருன்னா போய் தலையை கொடுங்க, ஜெபம் பண்ணுங்க. நான் யார்கிட்டையும் ஜெபம் பண்ண மாட்டோம்ல, என் தலையில் யாரும் கை வச்சது கிடையாதுல்ல, அப்படிலாம் விதண்டாவாத நம்ம பேச வேண்டாம். மாறாக நாம் ஜெபிக்கிற பொழுது அந்த ஆசீர்வாதங்கள் நிச்சயமாய் நம் தலையில் வந்து சேரும் என்பதை மறந்து போகக்கூடாது. பாருங்கள், அவங்கள போகட்டும், அவங்க போய் அப்போ வாங்கட்டும்னு சொல்லி சீசர்கள் சொல்கிறாங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், 37 அவர் சீசர்களை நோக்கி நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள். என்ன சீசர்கள் கொடுக்கணும், இவங்களுக்கு சாப்பாடு வேணும், இவங்களை அனுப்பிடுங்க போய் சாப்பிடட்டுங்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறார், நீ ஏன் ஒய் டோன்ட் யூ கிவ், ஒய் டோன்ட் வி கிவ், நம்ம ஏன் கொடுக்கக்கூடாது? ஆசீர்வாதத்தை நீங்கள் கொடுத்தானே, சாப்பாடு கொடுத்தானே. மனிதன் சொல்லுகிறான், இவர்கள் அனுப்பி விடுங்கள், அவர்களே போய் சம்பாதிக்கட்டும், அவர்களே போய் சாப்பிடட்டும், அவர்களே ஹோட்டலுக்கு போகட்டும், அவர்களே கையிலேருந்து பணத்தை எடுத்து கொடுக்கட்டும், ஆர்டர் பண்ணட்டும், சாப்பிடட்டும், சாப்பிட்டுட்டு டிப்ஸும் கொடுத்துட்டு வரட்டும் அப்படின்னு மனுஷன் சொல்கிறான். கடவுள் சொல்கிறாரு, ஏசப்பா சொல்கிறாங்க, ஏன் நீங்கள் கொடுத்தானே, நீங்கள் அதை செஞ்சானே, அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாரு. எதுக்கு அங்கே போய் அனுப்பணும், அவங்க போய் சாப்பிடணும், நம்ம கொடுப்ப தானே. எவ்வளோ ஒரு நல்ல ஆண்டவர் பார்த்தீங்களா? உடனே நம்ம கொடுப்போம், நாமளே கொடுப்போம்னு சொல்லி கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஒரு அருமையான சிந்தனையை அங்கு உருவாக்குவதை பார்க்கிறோம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. மனிதனுடைய சிந்தனைக்கும் கடவுளுடைய சிந்தனைக்கும் நேர் எதிர்மாறாக இருக்குது. மனுஷன் போ எங்கேயா போய் சாப்பிடு அப்படின்னு விரட்டுறான். ஆனால் கடவுள் சொல்கிறாரு, நம்ம கொடுப்போமே அவங்களுக்கு சாப்பாடு. இவ்வளோ நேரம் இருந்திருக்காங்களே, இனி எங்கே போய் தேடுவாங்க? சாப்பாடு ஹோட்டலில் எப்படி இருக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுப்போம் அப்படிங்கிறார். ஒரு சமயம் ஊழியத்துக்கு போயிட்டு ஒரு 12 மணி நேரம் 11:30 மணிக்கு லேட்டாக வரோம். காஃபி குடிக்கிற மாதிரி இருந்தது. எல்லா கடையும் பார்த்துட்டே வரோம். திருநெல்வேலியிலேருந்து வந்தாச்சு. பிறகு அப்படி திருச்செந்தூர் ரோட்டில் வந்துக்கிட்டே இருக்கோம். எந்த டீ கடை இருக்குது, காப்பி கடை இருக்குன்னு கடைசியில் ஒரு கடையில் இருந்துச்சு. எனக்கு 4-5 பேர் போய் இருக்கணும்னு நல்ல பாலை ஊற்றி நல்லா எங்களுக்கு நல்லா காஃபி போட்டார். அப்போ பார்த்து ஒரு பெரிய டீம் ஒரு வேனில் வந்து இறங்கி அவங்களும் எங்களை மாதிரி காஃபி குடிக்கணும்னு வந்துட்டாங்க. நான் பார்த்து கூட ஒரு பால் பாக்கெட்டு தான் இருந்தது. எங்கள் 5 பேருக்கு ஒரு பாக்கெட்டை ஊற்றிருக்கிறார், 1/2 லிட்டர் பாக்கெட்னு நினைக்கிறேன். அவங்க ஒரு 25 பேர் வந்தாங்க. அவங்க அவ்வளோ பேருக்கும் ஒரு பால் பாக்கெட்லேயே எல்லாருக்கும் காஃபி போட்டு கொடுத்துட்டார். அப்போ அது எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். குறை சொல்வதற்கு இல்லை, அதான் பிஸ்னஸ்ன்னு வச்சுக்கோமே. மனுஷன் கொடுத்தா அப்படி தான் கொடுப்போம். அதனால் நாமே கொடுத்துருவோம், நல்ல ஒரிஜினல் ஃபுட்டாக கொடுப்போம், நல்ல அக்மார்க்கா எந்த கலப்படம் இல்லாத சாப்பாடை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மளே கொடுக்கணும், தானே கொடுக்கணும்னு சொல்கிறாரு. அதனால தான் நம்ம ஊழியத்துலையும் கூட நாமளே நல்ல சாப்பாடாக கொடுத்துட்றோம், அவங்களுக்கு போகும்போது நல்லா சாப்பிட்டு போட்டோம்னு சொல்லி. பிரியத்துக்குரியவர்களே, தேவன் தானாகவே உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்கணும், உங்களை போஷிக்கணும். தகப்பன் பிள்ளையை தாய் மடியில் வச்சு ஊட்டுறது மாதிரி நம்மளை ஊட்டணும், தாளாட்டணும், தேவைகள் சந்திக்கணும். அவருக்கு அவ்வளோ பாசம் நம்ம மேலே.
இப்படிப்பட்ட ஒரு தேவன் இருக்கும் பொழுது நாம் ஏன் பயப்பட வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் தேவைகளை குறித்து அக்கறை உடையவர் இருக்கிறார். நீங்கள் நல்லா சாப்பிடணும்னு சொல்லி ஆசைப்படுறவர் இருக்கிறார் தெரியுமா? இன்னைக்கு வியாதிப்பட்டு சாப்பிட முடியாமல் இருக்கலாம், விக்கல் வந்துடலாம், சாப்பிட்டோன்னா உரைக்குன்னு சொல்லலாம், மருந்துகள் மாத்திரை சாப்பிட்ருக்கிறதுனால சாப்பிடுங்கிற விருப்பமே இல்லாமல் இருக்கலாம், பலகீனமாக இருக்கலாம். இன்னைக்கு எத்தனை பேர் சாப்பிட முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த சத்தத்தை கேட்குற நீங்களும் கூட சாப்பிட முடியாமல் இருக்கலாம். ஒன்றை சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் நல்லா சாப்பிடணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். உங்கள் உரப்பு அந்த அந்த மாதிரி பசியே இல்லை, விருப்பமே இல்லை, வாமிட்டு வருது, விக்கல் வருது, அந்த மாதிரி தடுமாறுறீங்களா? இதெல்லாம் மாற்றணும். நீங்கள் நல்லா சாப்பிடணும்னு சொல்லி ஆசைப்படுறார். இந்த உலகத்திலே பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? என்ன சாப்பாடை கொடுத்தால், பரோட்டாவை சாப்பிடாத, பிரியாணி சாப்பிடாத, நான்வெஜ் சாப்பிடாத, இல்லை எதை வைத்தாலும் நல்லா சாப்பிட்றது, பசியோடு விருப்பத்தோடு சாப்பிடுவது, சாப்பிட்ட உடனே டைஜஸ்ட் ஆகுது, உடம்புக்கு கேடு இல்லாமல் இருப்பது, அதுதானங்க உலகத்தில் பெரிய ஆசீர்வாதம். சாலமோன் ராஜா எப்படி சாப்பிட்டாருங்கிறத டெய்லி வாசித்து பாருங்க. கடவுள் ஒரு மனிதனை ஆசீர்வதித்தால் எப்படி ஆசீர்வதித்தார் என்பதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக சாலமோன் ராஜாவுடைய வாழ்க்கை தானே இருக்குது. அவர் என்ன சாப்பிட்டாரு, அவர் டேபிளில் காலையில் மத்தியானம் நைட்லாம் என்ன வச்சாங்க, எவ்வளோ விதவிதமாக வச்சாங்கங்கிறதெல்லாம் நம்ம டெய்லி வாசிக்கணும். கர்த்தர் நமக்கும் அப்படிப்பட்ட நல்ல சாப்பிட்ற கிருபைகளை தரணும். நம்ம உடம்பை நல்ல கர்த்தர் வியாதி இல்லாமல் வச்சுருக்கணும். இதெல்லாம் நம்முடைய உரிமைகள், நம்முடைய சுதந்திரங்கள். நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டோம்னா கர்த்தர் நிச்சயமாக இதையெல்லாம் நமக்கு தருவார் என்பதை மறந்து போகாதீங்க. சகோதரி, வியாதிப்பட்டு உரைக்குன்னு சொல்லிகிட்டே இருக்கீங்களா? சாப்பிடவே முடியல, ஒரு இட்லி தான் சாப்பிட்றீங்க, ஒரு தோசை தான் சாப்பிட்றீங்க, இவ்வளோண்டு குருவி சாப்பிட்ற மாதிரி, காக்கா சாப்பிட்ற மாதிரி கொஞ்சோல காக்கா நிறைய சாப்பிடும், காக்கா நிறைய சாப்பிடும், அதே மாதிரி குருவி மாதிரி நீங்கள் சாப்பிட்றீங்களா? நீங்கள் உங்களுக்கு தான் இந்த செய்தி நான் நினைக்கிறேன். ஆண்டவர் இந்த கேளுங்க, ஆண்டவர் இந்த நாளிலிருந்து உங்களுக்கு நல்லா சாப்பிட்றதுக்கு உதவி செய்வார். வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கையை தருவார். என்ன சாப்பிட்டாலும் டைஜஸ்ட் ஆயிரும். அப்படிப்பட்ட கிருபைகளை நெஞ்சுக்குள்ளே இன்றைக்கி சாப்பிட்டு நெஞ்சுக்குள்ளே நிற்கிது. சாப்பிட்டு 2 மணி நேரம் ஆயிட்டு, 4 மணி நேரம் ஆயிட்டு, இன்னும் நெஞ்சுக்குள்ளே இருக்குது. சாப்பிட்டு ஒரு நாள் ஆச்சு, நெஞ்சுக்குள்ளே இருக்குது. இதெல்லாம் சாபம், சாத்தானுடைய கிரியைகள். இது நமக்கு வரக்கூடாது. இப்படிப்பட்ட கிரியைகள் நமக்கு வரக்கூடாது. ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். அப்போ அவங்க அது முடியுமா, இது முடியுமா அப்படிலாம் சொல்லி சில கேள்வி கேட்குறாங்க. கர்த்தருடைய அன்பை உணராதவங்க தான் இது எப்படி முடியும், இவ்வளோ பேருக்கு எப்படி சாப்பாடு கொடுக்க முடியும், இவ்வளோ பெரிய இடத்த எப்படி வாங்க முடியும், இத்தனை கோடிக்கு எப்படி இதில் போட முடியும். ஆண்டவர் அறியாதவங்க தான் அப்படி நினைப்பாங்க, பேசுவாங்க. நாம் அப்படி செய்யக்கூடாது. பிரியத்துக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவர்கிட்ட வந்த பிறகு இது எப்படி முடியும், இது எப்படி நடக்கும் அப்படிங்கிற கேள்விக்கு இடமே கிடையாது. சீசரெல்லாம் அது எப்படி முடியும், இத்தனை பணம் தேவைப்படும், அது இவ்வளோ தூரத்தில் போய் யார் வாங்க முடியும், எப்படி என்ன செய்ய முடியும், அவங்க நிறைய கேள்வியில் கேட்குறாங்க. நோ, ஆண்டவர்கிட்ட வந்த பிறகு நம்ம கேள்வியே கேட்கக்கூடாது. எப்படி முடியும், இது எப்படி நடக்கும், எப்படி குழந்தை பிறக்கும், எப்படி நீ திருமணம் ஆகும், எப்படி இவங்க வீடு கட்டுவாங்க, எப்படி இவங்க கடனை அடைப்பாங்க, எப்படி இந்த வியாதி, இவ்வளவு பெரிய வியாதி எத்தனையோ செத்து போயிட்டாங்க, இந்த வியாதி உனக்கு வந்திருக்கு, இது எப்படி சுகமாகும், வாய்ப்பே இல்லை, முடியாது, நடக்காது. இதெல்லாம் நெகட்டிவான ஸ்பீச் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கிடையவே கிடையாது. அதுதான் முதல்ல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம். ஒரு சகோதரன், நல்ல உற்சாகமான ஒரு சகோதரன், அவரை அழைச்சிட்டு ஹவுஸ் விசிட்டுக்கு ஒரு நாள் கூப்பிட்டு போயிருந்தேன். அங்கே ஒரு சிஸ்டர், எனக்கு வயிற்றில் ஒரு வீங்கி இருக்குது, கட்டி இருக்கிற மாதிரி தெரியுது, பயமாக இருக்கு பிரதர், ஜோமனுங்கிறாங்க. உடனே அவர் கேன்சர் கட்டி தான், இது கேன்சர் கட்டி தான் அப்படின்னார். எனக்கு சிரிக்கவா அளவாயின்னு சொல்லி தெரியல. அவங்க ஏற்கனவே அப்படி இருக்கக்கூடாதுன்னு பயந்துட்டு இருக்காங்க. இவருக்கு இது கேன்சர் கட்டி, இது கேன்சர் கட்டி, சத்தம் போட்டு கத்துறாரு. நான் வெளியே வந்த பிறகு சொன்னேன், ஐயா கொஞ்சம் வாயை வச்சுட்டு நீங்கள் சும்மா இருக்க மாட்டீங்களா? அப்படி இருந்தாலுமே இல்லைன்னு சொல்றதுக்கு தான் கடவுள் நம்மளை அழைச்சிருக்காரு என்று, அது கேன்சர் தான், அவ்வளோதான், அவ்வளவுதான். நிறைய பேர் வாயை வச்சுக்கிட்டு எப்படி பேசணும்னு தெரியாமல் இருக்காங்க. இல்லை, ஆண்டவர்கிட்ட வந்த பிறகு நெகட்டிவான பேச்சுக்கு இடமே கிடையாது. நல்ல ஒன்றும் செய்யாது, கவலைப்படாதீங்க. என்ன இந்த வியாதி வந்தா என்ன, ஏசப்பா சுகம் கொடுப்பாங்க. உற்சாகப்படுத்துகிற, ஊக்கப்படுத்துகிற, சந்தோஷப்படுத்துகிற வார்த்தைகள் தான் பேசணும். கண்டிப்பாக வேலை கிடைக்கும், பயப்படாதீங்க மகனே. கண்டிப்பாக நல்ல சம்பளத்தில் உங்களுக்கு வேலை கிடைக்கும். நல்ல மாப்பிள்ளையாட்ட தருவார். தங்கச்சி நல்ல மாப்பிள்ளைய கிடைக்கும், தம்பி நல்ல பொண்ணு கிடைக்கும்.
நிச்சயமாக ஆண்டவர் குழந்தை உங்களுக்கு தருவார். எப்பொழுதுமே அப்படி தான் நம்ம பேசணும், அதுதான் நமக்கு நல்லது. அன்றி ஒரு மாதிரி இந்த மாதிரி நெகட்டிவாக பேசக்கூடாது. அப்போ 28 அவர்கள் பார்த்து 5 அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு என்றார். 5 அப்பமும் 2 மீன் தான் இருக்குது. அங்கே 5000 பேருக்கு மேலே இருக்காங்க. கொஞ்சோல இருக்குது. 2 மீன் 5 அப்பம் கைக்குள்ளே பிடிச்சிக்கலாம். அங்கே 5000 பேர் உட்கார்ந்துருக்காங்க. பெரிய தேவை, இருப்பது கொஞ்சம், தேவை அதிகமாக இருக்கிறது. எல்லாருக்கும் அங்கே பசி. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சாப்பிடலை, பசியில் இருக்காங்க, பயங்கர பசியில் இருக்காங்க. உச்சன்னா அடித்து மலர்த்திடுவாங்க. அப்போ அவர்கிட்ட இவ்வளோன்னு இருக்குது, கொஞ்சோல இருக்குது, இருப்பது கொஞ்சம், தேவையோ அதிகம். இன்னைக்கு உங்களுக்கும் அதிக தேவை அல்லவா? அதை கட்டணும், இதை கட்டணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும், பிள்ளைகளுக்கு அதை கொடுக்கணும், இதை கொடுக்கணும், அந்த இஎம்ஐ கட்டணும், இந்த இஎம்ஐ கட்டணும். இருப்பது கொஞ்சம், என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் திகைத்து கொண்டிருக்கிறீர்களோ, இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாக அவர் உதவி செய்வாருங்கிற ஒரு நல்ல செய்தியை நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, அந்த 2 மீன் 5 அப்பத்தை எடுத்து அவர் வானத்தை பார்த்து பித்து சோத்திரம் பண்ணி அதை அழகாக கொடுங்க அப்படிங்கிறார். கொடுத்தா அந்த கொஞ்சோல இருந்த 2 மீன் 5 அப்பமும் அப்படி பெருகி 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 5000 பேர் சாப்பிட்டாலும், சீசர்கள் சாப்பிட்டாலும், ஆண்டவர் சாப்பிட்டாலும், அங்கே இருந்த சின்ன பிள்ளைகளும் பெண்களும் சாப்பிட்டாலும் அது அப்படியே பெருகி 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 வந்து கொண்டே இருந்ததுதான். வெறும் 2 மீன் 5 அப்பம் ஒரு மனிதனுக்கு தான் சாப்பிடுவோம். சின்ன பையனுக்கு தான் அவங்க அம்மா கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன பையன் சாப்பிட்ற அளவுக்கு தான் இருக்குது. ஆனால் அதை வைத்து இத்தனை 1000 ஜனங்கள் பசி ஆறுவதற்காக அதை பெருகும்படியாக ஆண்டவர் செய்தாரா? அன்பு ஐயா, இன்னைக்கு கொஞ்சோல வருமானம் தான் உங்களுக்கு இருக்கலாம். நாள்தோறும் கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் வேர்வை சிந்தி ஒரு 500 ரூபா ஒரு 600 ரூபா உங்களுக்கு கிடைக்கலாம். தம்பி எவ்வளோ தூரம் போய் கார்லாம் ஓட்டிகிட்டு வந்தால் ஒரு 500 ரூபா கொடுக்கலாம். நான் அன்றைக்கி ஹவுஸ் விசிட் போயிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஐயா பிள்ளைகள் நிறையா இருக்காங்க. அப்போது அவங்க வீட்டில் அவர் மட்டும்தான் வேலை பார்க்குறாரு. 6 பெண் பிள்ளைகள். அம்மா வேலைக்கு போகல, சிக்காக இருக்காங்க. இவர் கணவர் மட்டும்தான் வேலைக்கு போகிறார். லோடு மேனாக அவர் இருக்கிறார், லோடு மேனாக இருக்கிறார். நைட்லாம் லோடு தூக்கி, மூட்டை தூக்கி 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 6 பெண் பிள்ளைகளையும் அவர் தாங்குறார். அவங்களை படிக்க வைக்கிறார், கல்யாணம் பண்ணி கொடுக்குறார். உடல் உழைப்பு செய்தே தன் 6 பெண் பிள்ளைகளையும் அவர் பாதுகாக்கிறார். இந்த வருமானம் எவ்வளோ குறையாக இருக்குங்க லோடுலாம் தூக்கிட்டு வந்தால். இன்றைக்கி உங்கள் வருமானம் இதை போலவே இருக்கலாம். எவ்ரி பென்னி இஸ் எ ஹார்ட் எர்ன்டு பென்னி. ஆனால் அது பெருக பண்ண ஆண்டவராலே முடியும் என்பதை மறந்துடாதீங்க. உலகத்து மக்களுக்கு அந்த இதை குறித்து தெரியாது. எவ்வளோ சம்பளம் வந்தாலும் அது கத்தட்ட கொடுங்க. ஆண்டவர் இதை எனக்கு ஆசீர்வதித்து தாருங்க, இதை பெருக பண்ணுங்கன்னு சொல்லி பாருங்கள். அப்பொழுது ஆண்டவர் நிச்சயமாக பெருக பண்ணுவார். நிச்சயமாக அநேகருக்கு அதை ஆசீர்வாதமாய் மாற்றுவார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அந்த ஆண்டவர் அப்படி அந்த சாப்பாடை கொடுத்த உடனே அந்த மக்கள் எவ்வளோ நல்லா சந்தோஷமாக சாப்பிட்ருப்பாங்க. எவ்வளோ பசியாக இருந்தேன், ஆண்டவர் எவ்வளோ டேஸ்ட்டாக மீன் கொடுத்துருக்காரு, அப்பம் கொடுத்துருக்காரு, போகும்போது நல்லா இருக்கட்டும், ஆண்டவர் நல்லா இருக்கட்டும், எவ்வளோ பேர் வாழ்த்திட்டு போயிருப்பாங்க. இனி வீட்டுக்கு போய் அடுப்பு வைக்கணும்னு நினச்சேன், இனி போய் எங்கே என்னத்தை சாப்பிடணும்னு நினச்சேன். ஆனால் பாருங்கள், ஆண்டவர் எவ்வளோ சாப்பாடை கொடுத்துருக்கார், எவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் வந்திருக்கும். ஜாய் would be bubbling on them. ஆண்டவர்கிட்ட வந்துட்டான திருப்தி தாங்க, ஆண்டவர்கிட்ட வந்தால் நிறைவு தாங்க. ஏசப்பா பிள்ளைய மாறிட்டினாலே வாழ்க்கையில் எல்லாம் திருப்தி, சந்தோஷம்தான். பசி பட்னிக்கு இடமே கிடையாது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பெருக பண்ண போகிறார். உங்களை அநேகர் வாழ்த்துவார்கள், அநேக குடும்பத்தார் உங்களை வாழ்த்துவார்கள். அந்த பிரதர் வந்தால் இவ்வளோ வாங்கி கொடுக்குறாரு, அந்த சிஸ்டர் வந்தால் என்னெல்லாம் கொடுப்பாங்க தெரியுமா, எத்தனை பேர் படிக்க வச்சுருக்காங்க தெரியுமா, எத்தனை பேருக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காங்க தெரியுமா, எத்தனை பேர் கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க தெரியுமா. அநேகர் உங்களை வாழ்த்துகிற அளவிற்கு உங்களை கரங்களை கர்த்தர் ஸ்திரப்படுத்த போகிறார். உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறாருங்கிற நல்ல செய்தி உங்களுக்கு அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக நான் ஜெபிக்கட்டுமா? நீங்கள் சேர்ந்து ஜெபிப்பீர்களா? கண்களை மூடுவீர்களா? அப்பா பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி. இந்த அருமையான நாளில் கூட அற்புதமான ஆண்டவரே ஒரு சத்தியத்தை எங்களுக்கு கொடுத்தீங்க. அதற்காக நமக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஏசப்பா, எங்களை குறித்து உங்களுக்கு எவ்வளோ அக்கறை. ஊழியங்களை நாங்கள் உற்சாகப்படுத்தினால், ஊழியக்காரர்களை உற்சாகப்படுத்தினால், நீங்கள் எங்களை குறித்து சிந்திக்கிறீங்க. ஒரு பேச்சு பொருள் உண்டாகுது, இவங்களுக்கு என்னத்தை கொடுக்கலாம், இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலாமா, இவங்களுக்கு வேலை கொடுக்கலாமா,
இல்லைன்னா இவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கலாமா, இவங்களுக்கு வாழ்க்கை துணை கொடுக்கலாமா, குழந்தையை கொடுக்கலாமா, இவங்க எப்படி பெருக பண்ணலாம், எல்லை எப்படி பெருக பண்ணலாம், ஊழியங்களை எப்படி பெருக பண்ணலாம். ராஜா, அவ்வளவு நல்லவராக இருக்கிறீர். எவ்வளவோ நன்மை செய்தாலும் எங்களுக்கு தீங்கு செய்கிற மக்கள் உண்டு, நன்றி கெட்ட மக்கள் உண்டு, ஆண்டவர் சாப்பாடு கொடுக்குறவர்களை அடிக்கிறவர்கள் உண்டு. ஆனால் நீர் அப்படிப்பட்டவர் அல்லப்பா, எவ்வளவு அன்பான தேவன். ஏசப்பா, நாங்கள் உமக்காக எடுக்கிற ஒரு பிரயாசத்தை கூட நீர் மறக்கிறவர் அல்ல. உடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற 1 மணி நேரத்தை கூட நீர் மறக்கிறவர் அல்ல. அதுக்கு தக்க பலனை தருகிறீர். இந்நாளில் கூட பிள்ளைகளை கையின் பிரயாசங்கள் பெருகட்டும், கோடியே பெருகட்டும். ஐயோ, இவ்வளவு தேவை இருக்குது, எனக்கு வருமானம் இவ்வளோ இருக்குது, என்ன பண்ணணும்னு சொல்லி தெரியலையே. கலங்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவி செய்யும். இதனால் சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஏற்கனவே நாங்கள் ஜெபித்தபடி கேட்டபடி சாப்பிட முடியலையே, உரைப்பாக இருக்குது, விக்கலாக இருக்குது, சாப்பிட விருப்பமே இல்லையே, சாப்பிட முடியலையே, சாப்பிட்டா நெஞ்சுக்குள்ளே இருக்குது, வாமிட் எடுத்துறதே, நெஞ்சுக்குள்ளே நிற்குதே, டைஜஸ்ட் ஆக மாட்டேங்குதே. எவ்வளோ பேர் கவலைப்படுறாங்க. எல்லாரும் நல்லா சாப்பிடணுங்கிறது உடைய விருப்பமாக இருக்கிறது. சாப்பிட்டாலும் உடம்பு கேடு வரக்கூடாது என்பது உடைய சித்தமாக இருக்கிறது. அதற்காக நமக்கு சோத்திரம். பிள்ளை பலப்படுத்தும், ஸ்திரப்படுத்தும், எல்லா தீங்கிற்கும் விலக்கி பாதுகாத்து கொள்ளும். தூய தேவனே, இந்த அருமையான நாளிலும் கூட வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலைகளை உருவாக்கித்தார். ஆண்டவரே, நீண்ட காலமாக வேலைக்காய், கவர்மெண்ட் ஜாபுக்காய், வீசாவுக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள், டிரான்ஸ்ஃபருக்காய் காத்திருக்கிறவங்க, சம்பளம் வரலையே அப்படின்னு சொல்லி காத்திருக்கிறவங்க, சேலரி டிலே ஆகிட்டே இருக்குன்னு சொல்கிறேன், ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரை, திருமணமாகலை, குழந்தைகள் காத்திருக்கிற அற்புதத்தை செய்யுங்க. ஆண்டவர், சொந்தமாக வீடு இல்லைங்கிறவங்களுக்கு அற்புதத்தை செய்யுங்க. வாலிபத்தின் பாவங்கள், போதை அடிமைத்தனங்கள், ஆண்டவரை, மொபைல் அடிமைத்தனங்கள், பைக் அடிமைத்தனங்கள் இருக்கிறவர்களை விடுவியும். வாலிபர்கள் ரட்சிக்கப்பட உதவி செய்யும். இந்த கிருபை தாங்கட்டு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இந்த நாளிலே சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஏசு ராஜா, இந்த அருமையான நாளில் வயதான கீழ் விழுந்து விடாது 2 கைகளை ஏந்தி கொள்ளுங்கப்பா. எலும்புகள் முறிந்து விடாதபடி காத்துக்கொள்ளுங்க. பெட்ரிடனாய் ஒருவரும் ஆகக்கூடாது. கைகள் முறிந்து விடவே கூடாதப்பா. நீங்கள் தான் தரணும். கை முறிஞ்சிட்டு சேர மாட்டேங்குது தவிக்கிற பிள்ளைகளுக்கு சேரும்படியாய் செய்யுங்க. விபத்து சந்தித்த பிள்ளைகளுக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு தாருங்க. தொழில் எல்லாவற்றை இழந்து போன மக்களுக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பை தாருங்க. ஆண்டவரே, திருமணம் முறிந்து போனவர்களுக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பை தாருங்க. கிருபை தாங்கட்டும். அன்று உலகங்களுக்கு அத்தனை நாடுகளையும், மக்களை, இந்தி தாய்த்து நாட்டு அனைத்து மக்களையும் ஆசீர்வதியும். அனைத்து தேவனுடைய பிள்ளைகளையும், ஊழியக்காரர்களை ஆசீர்வதியும். ஆசிரியர் திராட்சைப்பழ தோட்ட ஊழியர்களை நேசிக்கிற, நாள்தோறும் நம் நிகழ்ச்சிகளை பார்க்கிற, அறிமுகப்படுத்துகிற அனைத்து மக்களையும் ஆசீர்வதியும். ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அடைக்கலான்குரிய முதியோரிடத்தில் தங்க அநேக இடங்கள் உண்டே. அநேக மக்களை அழைத்து கொண்டு வாரம் மகிமைப்படும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபொழுதும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த அன்யோன்ய ஐக்கியமும், இல்லாத பிரசனமும் நம் அனைவரோடு கூட எஞ்சைக்கு சதா காலங்களில் நிலைத்திருப்பதா. அல்லேலூயா, அல்லேலூயா. காட் பிளஸ் யூ.